2026 மேஷ ராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான கேள்வியை பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, 7 சனியில் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. 7 சனி காலகட்டத்தில் தான் கல்யாணம் ஆகும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கர்மக்காரகன். அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கர்மாக்களுக்கான காரகர் சனி பகவான் தான். அப்போ அந்த 7 சனி காலகட்டத்தில் தான் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன நடக்குது அப்படின்னா, 7 சனியில் கல்யாணம் நடக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த நேரத்தில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதகம் கொடுக்கும்போதே இப்போ எங்கிட்டே சில ஜாதகம் வரும். சாமி, என் பையனுக்கு செவ்வாய் தோஷம், இந்த பொண்ணுக்கு இல்லை, பண்ணலாமா, வேறு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்கள், நான் சொல்லிட்டு பண்ணலாம். ஏன்னா பொண்ணு வீட்டில் நல்ல ஃபேமிலி, நல்ல வசதியாக இருக்காங்க, பையன் வீட்டில் நல்ல ஃபேமிலி, தெரிஞ்சவங்க, எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், 4 ரெஃபரன்ஸில் வருது அப்படின்னு சொல்லி ஏதாவது தப்பான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யார் மேலேயாவது ஏதாவது ஒரு தவறுகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வருஷம் நீங்கள் மேரேஜ் பார்க்குறீங்கன்னா முதல்ல ஜாதகம் பார்க்கணும். அதுக்கப்புறம் 2 வீட்டாரும் பார்த்து சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணணும். மேரேஜ் டிலே பண்ணாமல் முதல்ல மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் செய்து கொள்வது சிறப்பு.